வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. சென்ற வகுப்புல நம்ம பார்த்தது அணி இலக்கணத்துல 2 அணிகளை பத்தி நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா அணி இலக்கணத்துல ஓமை அணினா என்ன, அதுக்குண்டான ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதனுடைய விளக்கத்தோட இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது என்னதான் நம்ம தமிழ் அப்படின்னாலும் நாள்தோறும் நம்முடைய அன்றாட வாழ்வுல பார்க்கும் பொழுது அவ்வப்போது ஆங்கிலத்தினுடைய கலப்புகள் இருக்கு. ஜஸ்ட் நம்ம புரிதலுக்காக ஓமை அப்படின்னா கம்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. ஒன்றனோட ஒப்பிட்டு சொல்வதுதான் ஓமை அணி. சரிங்களா? இந்த ஓமை அணியில செய்யுள்ளையோ அல்லது ஒரு பர்டிகுலரா இருக்கக்கூடிய திருக்குறள்ல இந்த 3 விஷயங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படையா வரும். என்ன அந்த 3 விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஓமானம், அதுக்கடுத்து ஓமேயம், ஓம உறுப்பு, இந்த 3மே பார்க்கும் பொழுது வெளிப்படையா வரும். ஓவராலாவே அப்படி வெளிப்படையா வந்துச்சுன்னா அது என்னது, ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ஓமை அணியில இந்த ஓமானம்னா என்ன, ஓமேயம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவு அடைஞ்சோம்னா கிட்டத்தட்ட 90% இந்த ஓமை அணி நமக்கு புரிஞ்சிடும். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெளிவடைஞ்சுக்கலாம். ஓமானம் அப்படின்னா என்ன? ஓமானம்னா ஓவராலாவே ஒப்பிட பயன்படக்கூடிய பொருள் தான். சுருக்கமா நம்ம சொல்லணும்னா ஒப்பிட பயன்படக்கூடிய பொருள் ஓமானம். எந்த பொருளை ஒப்பிடுறாங்க? சரிங்களா? இப்போ ஒருவன் பார்க்கும் பொழுது மிக விரைவா ஓடுறான் அப்படின்னா மான் போல் ஓடினான். அப்போ அந்த நபருக்கு எதை ஒப்பிட்டாங்க? மானை ஒப்பிட்டாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மான் அப்படின்றதா மானம். அதுக்கடுத்து மேயம். மேயம் இப்போ அவன் ஓடனவனுக்கு ஒப்பிட்டது மானம்னா ஓடனா இல்லைங்களா? தட் மெயின் அந்த கேரக்டர் தான் மேயம். எவனுடைய கேரக்டரை நல்ல விதமாவோ அல்லது தீய விதமாவோ பிரிச்சு மேயறமோ அது என்னது மேயம். எவனுடைய கேரக்டரை அந்த மானம் காத்துல பறக்கிற மாதிரி நல்ல விதமாவோ இல்ல தீய விதமாவோ, சரிங்களா, அப்போ அதை நம்ம பண்றோமோ அது மானம், மறக்காம இருக்கிறதுக்காக அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மானம்னா என்ன, மேயம்னா என்னது, ஓம உருபுகள்னா என்னது, இன்பிட்டுனா பார்க்கும் பொழுது இப்ப பாருங்க, மான் போல ஓடினான், போல, புறைய, இது மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஓம உறுப்புகள். அதை தொடர்ச்சியா நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கோம். போல, புறைய, போன்ற, அன்ன, இன்ன. சோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஓவராலா இருக்கிறது எல்லாமே என்னது, ஓம உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு திருக்குறள்ல பார்க்கும் பொழுது சிறந்த எக்ஸாம்பிளா பார்க்கும் பொழுது இன்பியூட்டனா பார்க்கும் பொழுது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அந்த இன்பியூட்டனா போல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம சுட்டி நம்ம என்ன பண்ணலாத, இதுதான் ஓமை அணி அப்படின்ற போல நம்ம கிட்டத்தட்ட நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, நம்ம அதை பார்க்கலாம். அதை பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்போ இதுல என்ன இருக்கு வெளிப்படையா? போல, தட் மீன் ஓம உறுப்பு. அகழ்வாரை தாங்கும் நிலம், தட் மீன் ஒரு பர்சன் தன்னை தோண்டுபவரை தாங்கக்கூடிய நிலம் எப்படி பொறுமையா இருக்குதோ அதே போல தம்மை இகழக்கூடியவங்களை நம்ம பொறுத்துக்கணும்னா அதுதான் தலை சிறந்த பண்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு நபருக்கு எதை ஓமையா சொல்றாங்க? நிலத்தை ஓமையா சொல்றாங்க. சரிங்களா? அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்றதுதான் மானம். அந்த நபருடைய கேரக்டருக்கு இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிடுறது மானம். அதுக்கடுத்து அந்த பர்சன், அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த பர்சன் தன்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்போ மேயம். அப்போ இகழ்வர்களை அதை கண்டு கொள்ளாம அதை பொறுத்துக்குன்னு தன்னுடைய செயலை மட்டுமே சிறப்பாக செய்வதுதான் என்னது, சிறப்பா செயல்படுறதுதான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த சென்டென்ஸ் என்னது, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்றது நேயம். இன்பிட்டுனா இருக்கக்கூடிய போல நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம், ஓம உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துடலாம்.
அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னதே, மயில் போல் ஆடினாள். அப்போ மயில் அப்படின்றது இதுல என்னது, அவங்களுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. அப்போ இது என்னது, உவ மானம். ஆடினாள் உவ மேயம், அந்த பெண்மணியை தான் உவ மேயம். அதுக்கடுத்து மீன் போன்ற கண். சோ இது போலதான் ஒவ்வொன்றுமே இருக்கிறது, இந்த ஒப்பிட்டு கூறக்கூடியது. ஓமையணிக்கு மற்றொரு உதாரணமா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திருக்குறள்ல உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இந்த திருக்குறளுடைய பொருள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். என்ன, ஒரு நம்ம உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடை டக்குன்னு அவிழும் பொழுது தன்னுடைய கை என்ன பண்ணும், அந்த மானத்தை காப்பாற்றுவதற்காக டக்குன்னு அதை போயிட்டு தாங்கி பிடிக்கும். அது போலதான் தலை சிறந்த நட்பு அப்படின்றது, அவனுக்கு ஒரு இன்னல்கள் துன்பம் வரும் பொழுது அவன் கூப்பிடாமே நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கு ஒரு பக்கபலமா நம்ம தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அதோடைய பொருள். சரி, பொருளை பார்த்தது இல்லாம இது எப்படி இந்த ஓமை அணியில பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாருங்க, போல அப்படின்னக்கூடிய ஓம உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு. போல அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கி இடுக்கண் களைவதாம் நட்பு, நட்புக்கு உதாரணமா சொல்றாங்க. அப்போ உவ மேயம், நட்பு உவமேயம், உவமானம், முடுக்கை இழந்தவன் கை போலே அப்படின்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் ஆகுது. சோ இந்த மூணுமே உவமானம், உவமேயம், உவம உறுப்பு, இது அனைத்துமே வெளிப்படையாக வருமாயின் அது ஓமையணி அப்படின்றத நம்ம இந்த 2 உதாரணங்கள் மூலமா நம்ம தெளிவடைஞ்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். நன்றி.